மனித உயிர் அரிது, அதை காக்கும் இரத்தம் பெரிது. சிறப்பான வசனம். இரத்த தானம் செய்வோம், உயிரை காப்பாற்றுவோம் என்கின்ற தொனிப்பொருளில் இன்று 19ஆம் தேதி ஆகிய இன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே முரளிதரன் அவர்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் கீழ் பழைய மாவட்ட செயலக வளாகத்தில் மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வானது வருடா வருடம் மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் நடத்தி வருகின்றது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இதற்கான அனுசரணையை மட்டக்களப்பு பாடுமீன் அரிமா கழகம் வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இரத்த வங்கியின் கலாநிதி சிவவேணன் அவர்கள் கலந்து கொண்டு அவருடைய உத்தியோகத்தர்களை கொண்டு இந்த இரத்த தான நிகழ்வினை இரத்தங்களை பெற்றிருந்தார். எனவே அவர் இதன் போது கருத்து தெரிவிக்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் இந்த தலசீமியா நோயினால் இலங்கையில் 2வது இடத்தை பெற்றிருப்பதாக அவர் மிகவும் வேதனையுடன் குறிப்பிட்டார். எனவே இந்த விடயத்தினை கருத்தில் கொண்டு நிச்சயமாக இரத்தங்கள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினை அவர் முன்வைத்திருந்தார். அதற்காக இந்த இரத்த தான நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் 243வது படைப்பிரிவின் கேர்னல் இந்திக குமார அவர்களும் இரத்த மாற்று வைத்தியர் திருமதி டி நிலாந்தி அவர்களும் மட்டக்களப்பு லயன்ஸ் கழகத்தின் உப ஆளுநர் டி டென்னுக்குரிய பிரிவிற்குரிய டி ஆதித்தன் அவர்களும் மற்றும் பாடுமீன் கழக உறுப்பினர்கள் மற்றும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த இரத்த தான நிகழ்வில் மட்டக்களப்பு இராணுவத்தினர் மற்றும் போலீசார் மற்றும் சாரணர் மற்றும் பொதுமக்கள் மற்றும் மாவட்ட செயலகத்தில் பணியாற்றும் உத்தியோகத்தர்கள் பலரும் தங்களது இரத்தத்தினை தானமாக வழங்கி இருந்தது குறிப்பிடத்தக்க விடயமாகும்.